வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த மாதிரியான சென்டென்சஸ. என்ன மாதிரி சென்டென்சஸ்? நீ மட்டும் அவ பேசுறத கேட்டேன்னு வச்சுக்கோ, அவ லண்டன்லேருந்து வந்திருக்காள்ன்னே நீ நெனப்ப. நீ மட்டும் அந்த ட்ரெஸ்ஸ பார்த்தேன்னு வச்சுக்கோ, அதோட விலை ரூ. 200 தான் நீ நம்பவே மாட்ட. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்னு நெனப்ப. அப்புறம் நம்ம இன்னொரு விதமா கூட சொல்லுவோம். அவனா? அவன பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே! அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லையா? இந்த மாதிரி சென்டென்சஸ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அஃப்கோர்ஸ் உங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட்டு வர்ற ஸ்ட்ரக்சர் இஃப் கிளாஸ் இல்லையா? சரி. இஃப் கிளாஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாமா? அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ இங்கிலீஷ்ல ஃபால்ஸ் இம்ப்ரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பார்த்து, கேட்டு, இல்ல ஒரு பொருள சுவைத்து, இது வந்து இப்படிதான் அப்படின்னு நம்மளாவே ஒரு அசம்ப்ஷனுக்கு வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஃபால்ஸ் இம்ப்ரஷன்ஸ பத்தி பேசுறப்போ, நாம யூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ரக்சர் இன்ஃபினிட்டிவ்ஸ். இது இன்ஃபினிட்டிவ்ஸோட ஒரு ஸ்பெஷல் யூசேஜ். இந்த மாதிரி ஃபால்ஸ் இம்ப்ரஷன்ஸ பத்தி பேசுறப்போ, நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸ தான் யூஸ் பண்ணுவோம். இஃப் கிளாஸ் இல்ல. ஏன் இஃப் கிளாஸ் இல்ல அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம், "நீ மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அவ லண்டன்லேருந்து வந்திருக்கான்னே நீ நெனப்ப." அப்படின்னு சொல்றதுக்கும், இஃப் கிளாஸ்னா எப்படி இருக்கும்? "நீ அவளை பார்த்தால்." அப்ப பார்க்காட்டி அப்படின்னு ஒண்ணு வருது இல்லையா? இந்த இடத்துல பார்க்கிறதுன்றது ஒரு கண்டிஷன் இல்ல. நீ அப்படி பார்க்கிறப்போ, நீ அப்படி தப்பா நெனப்ப அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இல்லையா? ஸோ அதனால இந்த இடத்துல இஃப் கிளாஸ்ன்றது கிராமட்டிக்கலி கரெக்ட்டா இருக்கும். ஆனா, நீங்க கன்வே பண்ண வேண்டிய மீனிங் அதுல வராது. ஸோ, ஃபால்ஸ் இம்ப்ரஷன்ஸ் பத்தி பேசுறப்போ நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸ யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணுவோம்? அப்படின்றத இந்த ஸ்ட்ரக்சர பார்த்துக்கோங்க. நம்ம என்ன சொன்னோம்? ஒண்ண பார்த்து, கேட்டு, இல்ல ஏதாவது ஒண்ண படிக்கிறப்போ, இல்ல ஒரு மூவிஸ் மாரி எதையாவது ஒண்ணு பார்க்குறப்போ, டேஸ்ட் பண்றப்போ, அதாவது நம்ம ஐம்புலன்கள வச்சு செய்யக்கூடிய வேலைகள். அதற்கான வெர்ப்ஸ் எல்லாம் தான் இந்த இடத்துல வரும். ஸோ, இந்த மாரி வெர்ப்ஸ் டூ பக்கத்துல வரும். அது கூட வர இன்னொரு ஸ்டேட்மெண்ட். அது பார்த்தீங்களான்னா, நம்ம எப்பவுமே சப்ஜெக்ட், வெர்ப் அதுக்கப்புறம் வர ஸ்டேட்மெண்ட்ட நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இது என்னது இது ரொம்ப மெமரைஸ் பண்ணணும்லாம் நினைக்கவே வேண்டாம். சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றப்போ ஈஸியாவே இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க ஈஸியா. நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நம்ம சொல்லப் போறோம். நீ மட்டும் அவள பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவ ஒரு மாடல்ன்னே நீ நெனப்ப. அவளுடைய நடை, உடை, பாவனைகள் எல்லாம் வச்சு நாம அவள ஒரு மாடல்ன்னு நெனைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அத தான் நம்ம சொல்றோம். நீ மட்டும் அவள பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவள ஒரு மாடல்ன்னு தான் நீ நெனப்ப. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த இடத்துல பார்க்கிறது இல்லையா? அப்போ டு சீ சீங்கிற வார்த்தைய யூஸ் பண்ண போறோம். ஸோ டு சீ யாரு? அவள. அப்ப டு சீ ஹர் அவ்வளோதான். ஸோ நீ மட்டும் அவளை பார்த்தேன்னு வச்சுக்கோ அப்படின்றத டு சீ ஹர் அவ்வளோதான். இப்ப மீதி இருக்க பார்ட்ட நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல என்னன்னு சொல்லுவோம்? நினைப்பாய் அப்படின்னு இருக்கு. அதுதான் நம்ம இந்த இடத்துல சப்ஜெக்ட் வுட் பிளஸ் வெர்ப்ன்னு நம்ம போடப் போறோம். அப்போ நீ நினைப்பாய். அப்ப யூ வுட் திங்க். டு சீ ஹர் யூ வுட் திங்க். நீ அவள பார்த்தா அப்படி நெனப்ப. டு சீ ஹர் யூ வுட் திங்க். என்ன நெனப்ப? அததான் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப் போறோம். அவ ஒரு மாடல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷி வாஸ் அ மாடல். அவ்வளவுதான். டு சீ ஹர் யூ வுட் திங்க் ஷி வாஸ் அ மாடல். டு சீ ஹர் யூ வுட் திங்க் ஷி வாஸ் அ மாடல். நீ அவள பார்த்தா, அவள நீ ஒரு மாடல்ன்னு தான் நீ நெனப்ப. அப்படி சொல்றதுக்கு. எவ்வளோ சிம்பிளா இருக்கு இல்லையா? நம்ம பொதுவா இந்த மாரி ஃபார்முலான்னு பார்க்குறப்ப நமக்கு டக்குன்னு ஒரு பயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ! இதெல்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அப்படி. பட் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண பண்ண அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே வந்துடும். பட் ஆஃப் கோர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறப்ப அது ஈஸியா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு மறந்துரும். நீங்க யூஸ் பண்ணாட்டி. ஸோ நீங்க டே டு டே கான்வர்சேஷன்ல ஏதாவது ஒரு இடத்துல அப்பப்ப இந்த மாரி சென்டென்சஸ் பேசிட்டே இருங்க. எப்படி இருந்தாலும் நம்மளுடைய டே டு டே கான்வர்சேஷன் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும் இல்லையா? அந்த மாரி சென்டென்சஸ்லாம் பேசுறதுக்கு. ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களுக்கு ஃப்ளூயன்சி டெவலப் ஆகும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நீ மட்டும் அவ பேசுறத கேட்டேன்னு வச்சுக்கோ, அவ ஏதோ லண்டன்லேருந்து வந்திருக்கான்னே நெனப்ப. அப்படி பேசுவா அவ. அவளோட இங்கிலீஷ் அப்படி இருக்கும். இந்த மாரி தான் நம்ம மீன் பண்றோம். இல்லையா? ஸோ நீ அவ பேசுறத கேட்டா, அப்போ டு கேட்கிறது இந்த இடத்துல. டு ஹியர் ஹர் டாக். டு ஹியர் ஹர் டாக். இந்த இடத்துல டு ஹியர் ஹர் டாக்கா, டு ஹியர் ஹர் டாக்கிங்கா அப்படின்னு ஒரு டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சென்ஸ் வெர்ப்ஸோட இந்த பக்கத்துல வர வெர்ப நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? பேசிக் வெர்பா இல்லன்னா இந்த மாரி ஐஎன்சி சேர்த்த வெர்பா அப்படின்றது ஒரு கன்ஃப்யூஷன். அத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்க பேசிக் வெர்பே போடுங்க போதுமானது. அப்ப டு ஹியர் ஹர் டாக். நீ நினைப்பாய். அப்ப யூ வுட் திங்க். டு ஹியர் ஹர் டாக் யூ வுட் திங்க். வாட்? அவ லண்டன்லேருந்து வந்திருக்கிறாள் அப்படின்ட்டு. இல்லையா? அப்பன்னா அத வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். அப்ப ஷி கேம் ஃப்ரம் லண்டன். அவ லண்டன்லேருந்து வந்திருக்கா. ஷி கேம் ஃப்ரம் லண்டன். To hear her talk, you would think she came from London.
நீ மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அதோட விலை ₹200 தான்னு நீ நம்பவே மாட்ட. ஸோ இதெல்லாம் தான் காமனா நம்ம சொல்ற ஸ்ட்ரக்சர்ஸ். நீ இப்படிதான் நெனப்ப, இப்படிதான் நீ நம்புவ, இப்படிதான் நீ நம்பவே மாட்ட. இந்த மாதிரி தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரே மாரி தான் வரும் இந்த சென்டென்சஸ். ஸோ நீ மட்டும் அந்த ட்ரெஸ்ஸ பார்த்த. ஸோ பார்க்குறது இந்த இடத்துல. அப்ப நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸ பார்க்குறதுங்கிறப்போ நம்ம அத கொஞ்சம் ஆழ்ந்து பார்ப்போம். டு லுக் அட் தட் ட்ரெஸ். டு லுக் அட் தட் ட்ரெஸ். டு சீ த ட்ரெஸ் அப்படிங்கிறத விட டு லுக் அட் த ட்ரெஸ் அதான் கரெக்டா இருக்கும் இல்லையா? ஸோ நீ நம்ப மாட்டேன்னு இருக்கு. அப்போ நம்ம சப்ஜெக்ட் வுட்ன்னு சொன்னோம் இல்லையா? இந்த இடத்துல யூ வுட் நெகட்டிவா இருக்கு. அதனால யூ வுட் நாட் பிலீவ். டு லுக் அட் த ட்ரெஸ் யூ வோன்ட் பிலீவ். அது கூட கரெக்டா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல ஃபால்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறப்போ கரெக்டான வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா யூ வுடின்ட். ஏன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு தோணும் டு லுக் அட் த ட்ரெஸ் யூ வோன்ட் பிலீவ்னு சொல்ல வேண்டியது நிறைய யூ வுடின்ட் பிலீவ்ங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்னாலே நம்ம வுட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ வுட்டோட யூசேஜஸ் பற்றி இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் இப்படி இருந்தால் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறப்போ இமேஜின் பண்ணுறப்போலாம் நம்ம வந்து வுட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டு லுக் அட் த ட்ரெஸ் யூ வுடன்ட் பிலீவ் வாட் அதோட விலை ₹200 தான். இட் வாஸ் ஜஸ்ட் ₹200. பாஸ்ட் டென்ஸ் அதனால தான் இட் வாஸ் ஜஸ்ட் ₹200 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டு லுக் அட் த ட்ரெஸ் யூ வுடன்ட் பிலீவ் இட் வாஸ் ஜஸ்ட் ₹200. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். அடுத்தடுத்து வர சென்டென்சஸ்க்கு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கூட ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபன்னாகவும் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவர் அங்கே எங்கே நடக்கிறத பார்க்குறப்போ அவர் பார்வையற்றவர்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஸோ அவர் இங்கே எங்கே நடக்கிறத பார்க்குறப்போ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பார்வையற்றவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படி நம்ம சொல்ல போகிறோம். அப்போ டு see him அங்கே இங்கே நடக்கிறதுனா வாக் அரவுண்ட் சுற்றிலும் நடக்கிறது அப்படின்றதுனால வாக் அரவுண்ட். டு see him walk around உங்களுக்கு தெரியவே தெரியாது. யூ வுட் நெவர் நோ இல்லை யூ வுட் நாட் நோ எப்படி வேணா சொல்லுங்க. டு see him walk around யூ வுட் நெவர் நோ என்னன்னு தெரியாது அவர் பார்வையற்றவர் அப்படின்றது தெரியாது. எப்படி சொல்லலாம்? பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்லணும் ஹி வாஸ் பிளைண்டுன்னு சொல்லலாம். இல்லை அது கொஞ்சம் டைரக்டாக ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஹி வாஸ் விஷுவலி impaired அப்படி சொல்லலாம் இல்லையா? டு see him walk around யூ வுட் நெவர் நோ ஹி வாஸ் விஷுவலி impaired. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நீங்கள் ஒரு ஃபுட்டை கொடுக்குறீங்க உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட. சொல்லுவோம் இல்லையா? இந்த ஃபுட்டை நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ இது வீட்டில் செஞ்சதை நீ நம்பவே மாட்ட. இந்த இடத்துல அப்படி இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த உணவை நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ இது 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வாங்கினதுன்னே நீ நினைப்ப அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு டு ஈட் த டிஷ் அப்படி சொன்னாலும் சரி. இருந்தாலும் சென்ஸ் verb அப்படிங்கிறப்போ நம்ம டேஸ்ட் தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா? அப்போ டு டேஸ்ட் த டிஷ் இதை நீ டேஸ்ட் பண்ணினா டு டேஸ்ட் த டிஷ் நீ நினைக்கிறதுனா நம்ம ஆல்ரெடி யூ வுட் திங்க்னு சொன்னோம். இப்போ நம்ம யூ வுட் அஸ்யூம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நீ அப்படி அஸ்யூம் பண்ணிக்குவேன் அப்படி நம்ம சொல்லுவோம். டு டேஸ்ட் த டிஷ் யூ வுட் அஸ்யூம் என்ன நம்ம நினைப்போம் இது 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வாங்கினதுன்னு. அப்போ இட் வாஸ் பாட் ஃப்ரம் அ 5 ஸ்டார் ஹோட்டல். டு டேஸ்ட் த டிஷ் யூ வுட் அஸ்யூம் இட் வாஸ் பாட் ஃப்ரம் அ 5 ஸ்டார் ஹோட்டல். அவங்க 2 பேரும் சண்டையிடுறத பார்த்தேன்னு வச்சுக்கோ. அவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா அவங்க பிரதர்ஸ்ன்னு நீ நம்பவே மாட்டேன். அப்படி அடிச்சுப்பாங்க இப்படி நம்ம சொல்லப்போம். ஸோ அவங்க சண்டையிடுவதை பார்த்தால் டு see them fight. டு see them fight நம்பவே மாட்டேன். அப்போ யூ வுடன்ட் பிலீவ் இல்லையா? டு see them fight யூ வுடன்ட் பிலீவ் என்னன்ட்டு அவங்க பிரதர்ஸ்ன்ட்டு they were brothers past tense அதனால they were brothers. டு see them fight யூ வுடன்ட் பிலீவ் they were brothers. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள். அவன் ரொம்ப அருமையாக பாடுவான். அவன் பாடுறதை நீ கேட்டிங்கன்னா அவன் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர்னே நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பாடுறத கேட்டால் கேட்குறது டு ஹியர் அவன் பாடுறது அதனால் டு ஹியர் ஹிம் சிங். டு ஹியர் ஹிம் சிங் நீங்கள் நினைப்பீங்கன்னு தான் இருக்குது. அதனால யூ வுட் திங்க் என்ன நினைப்போம் அவன் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர்னு. அப்போது பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும் இல்லையா? யூ வுட் திங்க் ஹி வாஸ் அ ப்ரொஃபஷனல் சிங்கர். டு ஹியர் ஹிம் சிங் யூ வுட் திங்க் ஹி வாஸ் அ ப்ரொஃபஷனல் சிங்கர். அவன் கண்ணா பெண்ணான்னு பணம் செலவழிப்பான். அவன் பணம் செலவழிக்கிறத பார்த்தா அவனுக்கு ஏதோ லாட்ரி அடிச்சிருக்கு போல இருக்குன்னு நீ நினைப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பார்த்தால்னு தான் இருக்குது. அதனால் டு see அவன் பணம் செலவழிக்கிறது. அதனால் டு see him spend money.
டு see him spend money. நீ நினைப்ப, you would think, you would assume, என்ன வேணா வச்சுக்கோங்க. டு see him spend money, you would think, what? அவனுக்கு லாட்டரி அடிச்சிருக்குன்னு. லாட்டரி அடித்து இருக்கிறது அப்படின்னா present perfect tense இல்லையா? இப்போ நம்ம அப்படி சொல்றோம்னா, அப்போ he has won the lottery அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம past tenseல போடணும். அதனால he had won the lottery. அப்படி அதை pastல சொல்றோம். past perfectா சொல்றோம். To see him spend money, you would think he had won the lottery. இந்த புக்கை நீ படிச்சா, இது வந்து ஒரு 10 வயசு பொண்ணு எழுதுனதை நீ நம்பவே மாட்ட. அப்படி நம்ம சொல்லப்போம். அப்போ இந்த புத்தகத்தை படித்தால், to read the book. To read the book. நீ நம்பவே மாட்ட. You wouldn't believe. You wouldn't believe what? ரெண்டு விதமா சொல்லலாம். ஆக்டிவ் வாய்ஸ்ல சொன்னாலும் சரி, பாசிவ் வாய்ஸ்ல சொன்னாலும் சரி. To read the book, you would not believe it was written by a 10-year-old girl. அப்படி சொன்னாலும் சரி. இல்லை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேயே சொல்கிறதா இருந்தால் a 10-year-old girl wrote it. அப்படி சொன்னாலும் சரி. To read the book, you would not believe a 10-year-old girl wrote it. அவங்க அம்மாவை பார்த்தா அவங்க அவளோடைய சிஸ்டர்னு நீ நினைப்ப. அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் இல்லையா? ஸோ அவங்க அம்மாவை பார்த்தா to see her mom. To see her mom. என்ன நம்ம நினைப்போம்? அஃப்கோர்ஸ் அதை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். யூ வுட் திங்க் இல்லையா? அவங்க அவளுடைய சிஸ்டர்னு. ஷி வாஸ் ஹர் சிஸ்டர். ஷி வாஸ் ஹர் சிஸ்டர். டு see her mom, you would think she was her sister. சரி, நம்ம நிறைய சி வச்சு சொன்னோம். நீங்கள் படித்தா கேட்டா அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் வாட்ச். நீ அந்த சீரீஸை பார்த்தேன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி சொல்கிறப்ப நம்ம வாட்ச்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நீ இதை மட்டும் டேஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் கரெக்டான இந்த வார்த்தைகள் போட்டுக்கோங்க. இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவள் எழுத பார்த்தா அதை டைப் பண்ணதுன்னே உனக்கு தோணும். அவனுடைய ஆடைகளை பார்த்தா, அவனோட க்ளோத்ஸை பார்த்தா அவன் வந்து ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருப்பான். இந்த துணியை தொட்டா அப்படியே பட்டு மாதிரியே இருக்கும். அவன் முகத்தை பார்த்தா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி, ஒரு ஸ்கூல் பாய் மாதிரியே இருப்பான். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நேற்று நம்ம பார்த்த வீடியோ வாட் எவர், வேர் எவர், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? கொஷன்ஸை எம்ஃபசைஸ் பண்ணுறது. அதுக்கான ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஃபால்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு இன்ஃபினிட்டிவ்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.